ஏன் இந்த எலுமிச்சை மிளகாய வாசல் முன்னாடி கட்டுறாங்கன்னு தெரியுமா? ரோட்டோரத்துல ஏன் இதை வைக்கிறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன் குங்குமப்பூ இவ்வளவு காஸ்ட்லியா இருக்குது? ஏன் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ரெட் பண்ணி யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 1, நீங்க எப்பவாச்சும் குங்குமப்பூ போட்டு மில்க் குடிச்சிருக்கீங்களா? இல்ல எந்த ஃபுட்லயாச்சும் சேர்த்து சாப்பிட்டிருக்கீங்களா? ஆனா ஒரு கேள்வி, இந்த குங்குமப்பூ ஏன் இவ்வளவு ரேட்டா இருக்கு? அதுக்கான காரணம் குங்குமப்பூ விவசாயத்துல அதிகமான மெஷின் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா குங்குமப்பூ கிடைக்கிறது ஒரு சின்ன ஃப்ளவர்ல தான். அந்த பூவுக்கு இருக்கும் 3 மென்மையான நூல் போல உள்ள உறுப்பு தான் குங்குமப்பூ. அதான் மெஷின்ல இல்லாம மனிதர் கைகளால மட்டும் எடுத்து சேகரிக்கிறாங்களா. அதுவும் சுமார் 75,000 பூக்கள்ல இருந்து வெறும் 400 கிராம் குங்குமப்பூ தான் கிடைக்குமா. அதனாலதான் குங்குமப்பூ உலகிலேயே ரொம்பவும் காஸ்ட்லியா இருக்குதா. நம்பர் 2, சூரிய குடும்பத்துல எத்தனை பிளானட் இருக்குன்னு தெரியுமா? உங்கள பல பேர் 8 இல்ல 9ன்னு சொல்லுவீங்க. ஆனா இந்த விஷயத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்கு. எல்லா ஸ்கூல்லயும் 2005 வர 9 பிளானட் தான் சொன்னாங்க. ஆனா 2006ல பாரிஸ்ல நடந்த ஒரு இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமி மீட்டிங்ல ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. அதுல ப்ளூட்டோவை பிளானட் ஸ்டேட்டஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீங்க யோசிப்பீங்க ஏன் ப்ளூட்டோவை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு. ஒரு ஆப்ஜெக்ட பிளானட்னு சொல்லணும்னா 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், அது சூரியனை சுத்தி வரணும். செகண்ட், அதோட ஷேப் ரவுண்டா இருக்கணும். தேர்ட், சுற்றி இருக்கும் ஸ்மால் ஆப்ஜெக்ட அதோட கிராவிட்டி கொண்டு கிளியர் பண்ணி இருக்கணும். ப்ளூட்டோ ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன்ஸும் சரியா இருந்திருக்கு. ஆனா தேர்ட் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணலையா. அதனாலதான் சயின்டிஸ்ட் ப்ளூட்டோவை பிளானட்னு சொல்லாம டுவார்ஃப் பிளானட்னு கிளாசிஃபை பண்ணிட்டாங்களா. நம்பர் 3, ரோட்டோட ஓரத்துல இந்த மாதிரி ஸ்மால் பாக்ஸ் மாதிரி இருக்கிறத நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஆனா இது என்ன வேலை பண்ணுது தெரியுமா? இதோட பெயர் ரோட் ஸ்டட். ஒரு ரோட் ஸ்டட்டோட பிரைஸ் சுமார் 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரை இருக்கும். இந்த ஸ்மால் டிவைஸ்க்குள்ள சிப், பேட்டரி, லைட், சென்சார், அப்புறம் சோலார் பேனல் எல்லாமே இருக்கும். பகல் நேரத்துல இந்த சோலார் பேனல் சூரிய ஒளியை யூஸ் பண்ணி பேட்டரியை சார்ஜ் பண்ணும். அப்புறம் இரவு வந்த உடனே உள்ளே இருக்கும் சென்சார் டிடெக்ட் பண்ணி இந்த லைட்டை ஆட்டோமேட்டிக்கலி ஆன் ஆகிடுமா. இதோட மெயின் வேலை ரோடோட கரெக்ட் டைரக்ஷனை காட்டுறது. அப்புறம் ரோடு எவ்வளவு ஒய்டா இருக்குன்னு டிரைவர்ஸுக்கு கிளியரா தெரியுமா. அதனாலதான் நைட் டைம்ல டிரைவ் பண்றது ஈஸியா சேஃபா இருக்குது. நம்பர் 4, நம்ம எல்லாரும் டெய்லி யூஸ் பண்ற 10, 20, 50, 100, 500 ரூபாய் நோட்டுகள் பிரிண்ட் பண்ண கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? உதாரணத்துக்கு 10 ரூபாய் நோட்டை பாருங்க. அதை பிரிண்ட் பண்ண கவர்மெண்ட்டுக்கு 96 பைசா காஸ்ட் ஆகுது. 100 ரூபாய் நோட்டு பிரிண்ட் பண்ண 1 ரூபாய் புள்ளி 77 பைசா செலவாகுது. அதே மாதிரி 500 ரூபாய் நோட்டு பிரிண்ட் பண்ண 2 ரூபாய் 29 பைசா காஸ்ட் ஆகுது. சரி, இப்போ காயின்ஸுக்கு போவோம். 1 ரூபாய் காயின் உருவாக்க கவர்மெண்ட்டுக்கு 1 ரூபாய் 11 பைசா காஸ்ட் ஆகுது. அப்போ ஒரு கொஸ்டின் வரும், 1 ரூபாய் காயினை உருவாக்குற காஸ்ட் அதோட வேல்யூவை விட அதிகம்னு. வேல்யூவை விட காஸ்ட் அதிகம்னா கவர்மெண்ட் ஏன் இன்னும் 1 ரூபாய் காயினை உருவாக்குறாங்கன்னு. ரீசன் சிம்பிள் தான். காயின்ஸ் இல்லனா பீப்புள்ஸ் சின்ன சின்ன அமௌண்ட்டை எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. அப்புறம் காயின்ஸுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு காயின் 50 முதல் 60 வருடம் வரை ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஆனா நோட்டை பாத்தீங்கன்னா அது 5 முதல் 6 வருடத்திலே கிழிஞ்சு போயிடும். அதனாலதான் காயின்ஸை கவர்மெண்ட் இன்னும் உருவாக்குது. நம்பர் 5, நீங்க கடை, வீடு முன்னாடி தொங்க வச்சிருக்கோம் எலுமிச்சை மிளகாய் பார்த்திருப்பீங்க. அது கண்ணு படக்கூடாதுன்னு வைக்கிறாங்கன்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் ரீசன் இருக்கு தெரியுமா? ஏன்னா எலுமிச்சையை ஒரு கயிற்றுல குத்தும் போது அதோட ஜூஸ் அந்த கயிறுல படும். அதே மாதிரி மிளகாயில குத்துனாலும் அதோட சாறு கயிறுல ஒட்டும். இப்போ இந்த எலுமிச்சையில இருக்கிற சிட்ரிக் ஆசிடும் மிளகாயில இருக்கிற கேப்சைசின் ஸ்மெல்லும் சேர்ந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா. இது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு இன்விசிபிள் லேயர் மாதிரி வேலை செய்யும். இந்த ஸ்ட்ராங் ஸ்மெல் காரணமா முக்கியமா ஈ, கொசு மாதிரி பூச்சிகள் பக்கத்துல வராதான். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வாசல் முன்னாடி கட்டுறாங்களா. இது கெட்ட சக்தி தடுக்க இல்ல, பூச்சி கொசு உள்ளே வராம இருக்கத்தான். நம்பர் 6, நாம பைக்குக்கு பெட்ரோல், காருக்கு டீசல் போடுறோம் அப்படின்னா கடல்ல பயணம் செய்யும் அந்த பெரிய பெரிய சிப்புக்கு என்ன ஃபியூல் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா அந்த சிப்ல பெட்ரோல், டீசல் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஹெவி ஃபியூல் ஆயில் இல்லைன்னா மெரைன் டீசல் ஆயில் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபியூல் சாதாரண பெட்ரோல், டீசல் மாதிரி இல்ல. இதுல ஹைட்ரோ கார்பன் அதிகமா இருக்குமா. அதனால இது ரொம்ப திக்கா ஹை விஸ்காசிட்டியாவும் இருக்கும். இந்த ஃபியூலை டைரக்டா சிப்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுல இருக்கும் இம்பியூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதை பியூரிஃபை பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த ஃபியூலோட பிரைஸ் பெட்ரோல், டீசலை விட கம்மியா ஒரு லிட்டருக்கு கிட்டத்தட்ட 30 ரூபாயில இருந்து 40 ரூபாய் ரேஞ்சில தான் இருக்குமா. மோஸ்ட்லி ஷிப் டைப்ஸ் பொறுத்து எல்பிஜி, மெத்தனால், எல்என்ஜி மாதிரி ஃபியூல்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்களா. நம்பர் 7, ஸ்கூல்ல ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? டீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் எப்பவும் சிவப்பு பேனா தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப கருப்பு இல்ல நீல பேனா யூஸ் பண்ணலாமே, அப்புறம் ஏன் சிவப்பு பேனா யூஸ் பண்றாங்க? இதுக்கு ஒரு சிம்பிள் ரீசன் தான். ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறது யூசுவலி நீலம் இல்ல கருப்பு
பேனால தான் இருக்கும். இதுக்கு மேல சிவப்பு பேனால கரெக்ஷன் பண்ணினா அது ரொம்ப கிளியரா தெரியும். மோஸ்ட்லி ஆன்சர் ஷீட் பேஜஸ் எல்லாம் வெள்ளை நிறமா தான் இருக்கும். அதுல சிவப்பு கலர் ரொம்ப ஹைலைட்டா தெரியும். அதனால தான் டீச்சர்ஸ் மிஸ்டேக்ஸ், மார்க்ஸ், கரெக்ஷன் எல்லாத்தையும் சிவப்பு பேனால மார்க் பண்றாங்களாம். இன்னொரு ரீசன் என்னன்னா, பல வருஷமா டீச்சர் சிவப்பு பேனா தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. அதனால ஒரு ட்ரெடிஷன் மாதிரி ஆயிடுச்சு. நம்பர் 8, கிளி எப்படி மனிதன் மாதிரி பேசுது. இத ஸ்கூல்ல கூட நமக்கு சரியா சொல்லிருக்க மாட்டாங்க. பொதுவா பார்த்தா மற்ற பறவைகளும் மிருகங்களும் மனிதர்கள் போல பேச முடியாது. ஆனா கிளி மட்டும் மனித குரல்ல ரொம்ப நல்லா இமிடேட் பண்ணும். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம தொண்டையில குரல் வேலை, அதாவது வாய்ஸ் பாக்ஸ்னு சொல்ற ஒரு பகுதி இருக்கும். அங்க இருந்து காற்று வெளியே வரும்போது நம்ம நாக்கும் அதோட சேர்ந்து அந்த சத்தத்தை வேர்ட்ஸா மாத்தும். அதே மாதிரி கிளிகளுக்கும் ஸ்ட்ரிங்ஸ்னு ஒரு ஸ்பெஷல் வாய்ஸ் ஆர்கன் இருக்கும். இந்த ஸ்ட்ரிங்ஸ் காற்றை கண்ட்ரோல் பண்ணி விதவிதமா சவுண்ட்ஸை உருவாக்க உதவுமா. அதுவும் இல்லாம கிளி நாக்கு மற்ற பறவையை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனாலதான் அது சத்தத்தை ஈஸிலி சேவ் பண்ண முடியுது. மோஸ்ட்லி கிளி பிரெயின்ல சவுண்ட் இமிடேட் பண்ண ஒரு ஸ்பெஷல் பார்ட் ரொம்ப டெவலப் ஆகி இருக்கும். அதனாலதான் கிளி மனித குரலை கேட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி பேச முடியுது. நம்பர் 9, ஒருவேளை நீங்க கடல்ல வழி தவறி போயிட்டு இந்த ஒரு இடம் தெரிஞ்சா நீங்க உயிரோட இருந்தாலும் கிட்டத்தட்ட சாவுதான். இந்த இடத்தோட பேர் நெமோ பாயிண்ட். இது பசிபிக் பெருங்கடல்ல உலகத்திலேயே கடலின் நடுவுல இருக்கும் ஒரு இடம். இந்த இடத்துல இருந்து சுமார் 2688 கிலோமீட்டர் வரை எந்த நிலமும் கிடையாது. எங்க பார்த்தாலும் மொத்தமும் கடல் தான். அதனால இந்த இடத்துக்கு பக்கத்துல ஹியூமன்ஸ் வரது ரொம்ப ரேர் தான். ஒருவேளை இங்க நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அங்க இருந்து லேண்டை ரீச் பண்றது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அதனாலதான் சயின்டிஸ்ட் ஸ்பேஸ்ல ஓல்டான சேட்டலைட்ஸ் அப்புறம் ஸ்பேஸ் கிராஃப்ட்னா பூமிக்கு திரும்பும் போது பீப்புள்ஸ்க்கு ஆபத்து வராத மாதிரி இந்த நெமோ பாயிண்ட் பக்கத்துல விழ செய்வாங்களாம். அதனால இந்த இடத்துக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட் செமெட்ரின்னு கூட பேர் இருக்கு. நம்பர் 10, பிரபஞ்சத்தின் வலிமையான பொருள் என்னன்னு கேட்டா டைட்டானியம், வைரம், பிரின்ஸ் ரூபர்ட் ஸ்டார்ப்னு சொல்லுவீங்க. ஆனா உண்மை வேற. விஞ்ஞானிகள் சொல்றதுபடி பிரபஞ்சத்திலேயே வலிமையான பொருள் நியூக்ளியர் பாஸ்தா. பெயர் கேட்கும் போது பாஸ்தா மாதிரி தோணும். ஆனா இது சாப்பிடுற பாஸ்தா இல்ல. இந்த பொருள் நியூட்ரான் ஸ்டார்க்குள்ள இருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட். ஒரு பெரிய ஸ்டார் கொலாப்ஸ் ஆகி நியூட்ரான் ஸ்டாரா மாறும்போது அதுக்குள்ள இருக்கும் ஆட்டம்ஸ் ரொம்ப பெரிய கிராவிட்டி காரணமா நசுங்கி விசித்திரமான ஷேப்ஸா மாறிடும். அந்த ஷேப்ஸ் ஸ்பாகெட்டி, லெசாங்கா, க்னோச்சி மாதிரி இருக்கும். அதனாலதான் சயின்டிஸ்ட் இதுக்கு நியூக்ளியர் பாஸ்தான்னு பேர் வச்சாங்களாம். ரிசர்ச்ல இந்த பொருள் ஸ்டீல்ஸை விட பில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் அதிக வலிமையானது. ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இத பூமிக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா நியூட்ரான் ஸ்டாருக்குள்ள இருக்கும் இந்த எக்ஸ்ட்ரீம் கிராவிட்டி இல்லாம இந்த மெட்டீரியல் உடனே உடைஞ்சிடுமா. அதனாலதான் பிரபஞ்சத்திலேயே வலிமையான பொருள் ஒரு நட்சத்திரத்துக்குள்ள இருக்கும், நியூக்ளியர் பாஸ்தா.